கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமாங்க, இன்றைக்கு நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேது, வீட்டில் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சு யாரும் என்னை பாராட்ட மாட்டாங்க, என்னை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்களே, நான் எல்லாருக்கும் நல்லதை தான் நினைக்கிறேன், ஆனா எல்லாரும் என்ன தப்பா தான் நினைக்கிறாங்க, தப்பா தான் பேசுறாங்கன்னு நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவாரு. அவர் மனிதர்கள் பார்க்கும் வழியில பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உங்க இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் அறிந்து ஆராய்கிற தேவன். நீங்க கர்த்தரையே நம்பி அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருந்து உங்க செய்கைக்கு தக்க நிறைவான பலனை கட்டளையிடுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.